ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டியாக ஒரு கோலம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. புதுசாக இப்போ தான் கோலம் போட ஆரம்பிக்கிறீங்கன்னா இதை மாதிரி மெதுவாக போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக போட்டுருவீங்க. இது நடுவில் வந்து ஒரு 5 புள்ளி 5 வரிசை வச்சுக்கோங்க. அந்த 4 சைடும் 5 புள்ளி 5 புள்ளி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக வந்து 5 புள்ளி 2 வரிசை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புள்ளி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நான் போட்டுட்ருக்க மாதிரி 4 சைடும் வந்து இந்த மாதிரி சேஃப் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். இந்த கதை பிடிச்சிருக்கா என்னங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். இங்கே கதை கேட்டுக்கிட்டேவும் வந்து கோலத்தை பார்க்கலாம். ஒரு காட்டில் வந்து ஒரு குரு, அவருக்கு வந்து சீடர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வாழ்ந்து வர்றாங்க. அந்த டைம் வந்து ஒரு நாள் ஒரு சீடன் வந்து அந்த குருக்கிட்ட போய் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஆண்டவன் வந்து நல்லதையும் அவர் தான் படைக்கிறாரு, கெட்டதையும் அவர் தான் படைக்கிறாரு. ஆனால் நல்லதை ஏற்றுக்கிற நாம் வந்து கெட்டதை ஏற்றுக்கிறது இல்லையே, ஏன் அப்படின்னு அவர் வந்து குருக்கிட்ட கேட்குறாரு. ஏன்னா ரெண்டையுமே படித்தது வந்து அந்த இறைவன் தான். அப்போ வந்து நம்ம ரெண்டையுமே ஏற்றுக்கணும்ல, ஏன் வந்து நம்ம நல்லதை மட்டும் ஏற்றுக்கிட்டு கெட்டதை வந்து விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த குரு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து அது வந்து அவங்கவுங்க விருப்பம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நல்லதையும் கெட்டதையும் ஏற்றுக்காமல் இருக்கிறது வந்து அவங்கவுங்க விருப்பம் இல்லையா, அதனால் அவங்கவுங்க விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ அன்றைக்கி வந்து ஒரு பகல் உணவு சாப்பிட்றதுக்காக வர்றாங்க. அப்போ வந்து அந்த சீடர் வந்து பகல் உணவு சாப்பிட்றதுக்கு வர்றாரு. அவரோட உணவை பார்த்தோன்னே அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாரு. ஏன்னா அவர் உணவு எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு கிண்ணத்தில் வந்து பால் வச்சுருந்தாங்க, இன்னொரு கிண்ணத்தில் வந்து மாட்டோட சாணம் வச்சுருந்தாங்க. அதை பார்த்த உடனே அந்த சீடர் வந்து அதிர்ச்சி ஆகிடுறாரு. என்னடா இப்படி உணவு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு. அப்போ வந்து குரு வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பால் அப்புறம் வந்து இந்த மாட்டோட இந்த சாணம் இருக்கு இல்லையா, சாணம், இந்த பாலும் இந்த சாணமும் வந்து பசுமாட்டில் இருந்து தான் நம்ம பெறுறோம். ரெண்டுமே அதுக்கிட்ட இருந்து பெறும்போது நம்ம ஏன் ரெண்டையுமே ஏற்றுக்கக்கூடாது? ஆனால் நம்ம வந்து பால் மட்டும்தான் ஏற்றுக்கிறோம், அதை மட்டும்தான் சாப்பிட்றோம். ஆனால் அந்த சாணத்தை வந்து நம்ம ஏற்றுக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் அவங்கவுங்க வந்து விருப்பம். ஆனால் அந்த பால் மாதிரி நம்ம வந்து நல்லவைகளை ஏற்றுக்க வேணும். கெட்டவைகளை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சாணத்தை வந்து மண்ணில் போட்டு புதைச்சிட்டு அதை வந்து உரமாக்கிட்டுறோம் இல்லையா, உரமாக்கி அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தீமையானவைகள் வந்து அதையும் புதைச்சிட்டு அதிலேருந்து அது தர்ற பாடத்தை வந்து நம்ம வாழ்க்கைக்கு துணையாக எடுத்துக்கிட்டு நம்ம மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு வந்து அந்த குரு சொல்கிறாரு. இது தாங்க ஒரு குட்டி கதை. இது நல்லா இருந்ததா என்னன்னு சொல்லுங்கள். அடுத்த கதை வந்து நாளைக்கு வந்து இதே மாதிரி ஒரு கோலம் போடும்போது உங்களுக்கு ஒரு புது கதை சொல்கிறேன். கோலத்தை பற்றியும் உங்கள் கமெண்டில் நீங்கள் தெரிவிக்கணும், ஓகேவா? இப்போ இந்த கோலத்தை போட்டு பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டு வாசலில் போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். நிறைய கதைகள், நிறைய நியூஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.